பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் தங்கமயில் இருந்துட்டு சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சரவணன் இருந்துட்டு ஃபோனை எடுக்கிறதே இல்லை. மயிலோட நம்பரை பார்த்த உடனே கட் பண்ணி விட்டுறாரு. அதுக்கு அடுத்ததாக நம்ம மயிலோட தங்கச்சி அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ இங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அம்மா என்ன கத்துனே தெரியாது, அவ்வளோ திட்டிடுவாங்க, அதனால் நீ பேசாமல் வாக்கா. இல்லை சுடரு, மாமாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன், ஆனால் அவர் எடுக்கவே மாட்டேன்றாரு. ஃபஸ்ட்டு ஃபுல் ரிங்கு போச்சு, எடுக்கலை. சரி திரும்ப பண்ணலான்னு பார்த்தா அப்பையும் எடுக்க மாட்டேன்றாரு. அவ்வளோதான், என் கூட இனிமேல் அவர் பேசவே மாட்டாரா? எனக்கும் அவருக்கு இருந்த ஒட்டு உறவு எல்லாமே முடிஞ்சு போச்சா? என்னால் அவர் இல்லாமலாம் வாழவே முடியாது சுடரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அக்கா நீ எதுக்காகவும் கஷ்டப்படாத, கண்டிப்பாக மாமா இன்னைக்கெல்லாம்னாலையும் நாளைக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கு தான் போகிறாரு, நீ அவசரப்பட்டு எதையும் பண்ணிடாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இதுக்கு மேலே நம்மளும் சும்மா இருக்கக்கூடாது, மாமா கிட்ட நம்ம அக்காவை பற்றி எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மயிலோட திங்ஸு இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கோமதி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்ம மயிலோட எல்லா திங்ஸையும் பவுடர்லேருந்து தலைக்கி வைக்கிற எண்ணெய் வரைக்கும் நம்ம சரவணன் இருந்துட்டு அவள் செருப்பு கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செருப்பு முதல் கொண்டு எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அதை பார்த்த உடனே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி மயிலோட திங்ஸை பார்த்த நம்ம பாக்கியம் அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.